ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம யூனா அண்ட் த வாண்டட் வாட்ஸ்பிங்களா சீசன் 1 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே புதுசாக வந்திருக்கிறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இதுதான் உராக்கி ஹோட்டலா? இங்கே தான் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஊரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தான் அந்த பேய் யாருன்னு தெரியுமே. அது யூனா தான். நான் அவளை பார்க்க வரேன்னு வேற சொல்லியிருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எப்படியாச்சும் குகராசி யூனாவும் அப்படி நைட் என்ன தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கதவை திறந்து மியாசாக்கி பாக்குறா. பார்த்தவன கத்திடுறா. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா ஹீரோவும் உபரோவும் கொஞ்சம் தப்பான போஸ்ட்ல இருக்க. இதை பார்த்து தான் அவன் கத்தி இருந்திருக்கா. மியாசாக்கி, என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க, இவன் எனக்கு தெரியாமே என்னை தள்ளி விட்டு என் மேலே ஏறி உட்காந்துட்டா. என் மோடியை நீ ஸ்பாயில் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒபரா கிளம்ப. மியாசாக்கி, நீங்க நிஜமானே வந்துட்டீங்களா? அவங்கள பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? கொயாசாக்கி வந்து மியாசாக்கி அப்பதானே கட்டி பிடிச்சிக்கிறா. யூனாவும் சாகிரியும் மியாசாக்கியை வெல்கம் பண்ண. யார் அந்த கெஸ்ட்னு சாகிரியை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா. என்ன ஒரு அழகான உட, ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு? இதுக்கு பேரு தான் பெண்மைன்னு சொல்லுவாங்களோ? நான் ஒர்க்கிங் போறேன், நீங்க நைட்டு வர மாட்டேன், அதனால என்னை யாரும் தேடாதீங்க. ஓகே, நான் ஸ்கூல்ல பாக்குற மியாசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சு இவனை மியாசாக்கி எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தா. அரகாபாக்கி நென்கோ, உங்க பேரு நான் இங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் என்னுடைய ஃபேவரட் மாங்கா ஆர்டிஸ்ட் பேர் தான் அது. உங்க பேரு அவங்க பேரு ஒரே மாதிரி இருந்ததா? அதான் கொஞ்சம் குழம்பிட்டேன். அத நான் தான். நீங்க வேலை பார்க்குற இடத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ஆமான்றா. ஆமா, நீங்க இன்னைக்கு நைட்டு இங்க ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு யூனாவும் சொல்ல. ஓகே, நான் இங்க இருனா சம்மதிக்கிறேன் மியாசாக்கின்னு சொல்லிடுறா. சரி, உங்களுக்கு நான் டின்னர் ரெடி பண்றேன். இன்னைக்கு அவங்களுக்காக நான் டின்னர் ரெடி பண்றேன். மியாசாக்கி வந்து அவங்களுக்காக டின்னர் ரெடி பண்ணி கொடுக்குறா. அது பாக்குறதுக்கே அற்புதமா இருக்கு. யாயா இதை சாப்பிட்டுட்டு மியாசாக்கியோட ஒட்டிக்கிறா. இப்போ எல்லாரும் ஹாட் ஸ்ப்ரிங்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவ ஸ்கூல்ல ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா பசங்க கிட்ட அப்படின்னு மியாசாக்கியை பத்தியும் நான் சொல்ல. இதை கேட்டுட்டு ஒபுரா, எனக்கு ஃபீஸோட மடக்கிறதுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் கொடுன்னு சொல்லி கேட்கிறா. எனக்கு இதை பத்திலாம் தெரியாது, இருந்தாலும் உங்களுடைய நீங்க பாடியை மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்பனா உங்களுக்கு ஃபுகராசி ரொம்ப பிடிக்குமா? அப்பெல்லாம் இல்லை, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. எனக்கு அவங்ககிட்ட இருந்த ஒரு குழந்தை வேணும், அவ்வளவுதான். அப்பனா நீங்க கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? என்னோட ஆப்ஜெக்டிவ் வந்து அவன்கிட்ட இருந்த ஒரு குழந்தைய பெத்தெடுத்து இலக்கிக்கலான ஸ்ட்ராங் ஆகணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒபோரா இப்படி அவளுக்கும் ஒபோராவுக்கும் இடையில வாக்குவாதம் போய்கிட்டு இருக்க. இப்போ அவங்க 3 பேருமே தூங்குறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு அப்ப குகாசு வந்து என்ன கேட்கறானா, நம்ம இப்ப லவ் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி பேசுவோமான்னு கேட்கறா. லவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு மத்தவங்க கேட்க, மியாசாக்கி நீங்க தானே ஸ்கூல்ல ரொம்ப பாப்புலரான ஆளு, அப்போ நீங்க யாரையும் லவ் பண்ணியிருப்பீங்களா? அதை பத்தி சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்க. இல்ல நான் இன்ன வரைக்கும் யார்ட்டையும் பேசாத கூட இல்லை. எனக்கு யாரும் ஃபர்ஸ்ட் லவ்னு இருந்தது இல்லை. இது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, அப்பனா எனக்கு நீங்க ஒரு பையனை எப்படி மயக்கிறதுன்னு சொல்லித்தாங்க. மயக்கிறத பத்தியா கேட்குற? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் வயசு வரல குகாசு சொல்றாங்க. இப்போ நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மியாசாக்கி மட்டும் கண் முழிச்சு பாக்குறா. அவளால் நவர முடியல. என்னன்னு பார்த்தா யூனா மேல வரத்திருந்திருக்கா. இப்போ யூனாவை தள்ளி விட்டு அவ எப்படியாச்சும் இங்க இருந்து போயிடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ண. யூனா வர மாதிரியே தெரியல. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் உள்ளே வர மியாசாக்கி பெட்ஷீட் மேல இழுத்து புத்துட்டு, இவர் நாளைக்கு தான் வர சொல்லாரு, இன்னைக்கு வந்துட்டாரு. ஐயோ, அவர் வேற எனக்கு பின்னாடி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாரு. ஓகே, அவர்கிட்ட நம்ம வேற ரூம்ல போய் தூங்குன்னு சொன்னா அவர் கேட்பாரு அப்படின்னு மியாசாக்கி சொல்ல போக ஹீரோ அதுக்குலாம் படுத்து தூங்கிடுறான். ஹீரோ லைட்டா திரும்பினால மியாசாக்கியும் ஹீரோட ஃபேஸும் க்ளோஸ் அப்ல இருக்கு. மியாசாக்கி யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ இதுக்கு முன்னாடி மியாசாக்கி கிப் பண்ண எல்லா விஷயத்தையும். சரி, நம்ம இங்க இருந்து வேற இடத்துக்கு போய் தூங்குவோம் சொல்லிட்டு மியாசாக்கி எந்திரிச்சு கிளம்ப யூனா பிடிச்சிட்டு போக விட மாட்டா. இந்த மாதிரி யூனா தூக்க கலக்கத்துல ரொம்பவே அக்ரெசிவா மியாசாக்கிய ஒரு மாதிரி பண்ண தெரியாம அவன் ஹீரோவை அடிச்சனால ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்குறான். அப்ப மியாசாக்கி வந்து ட்ரெஸ் கலந்த நிலையில இருக்க. மியாசாக்கி தூங்குற மாதிரி நடிச்சு குகராசி வேற பார்த்துட்டாரு. போச்சு, என்ன பண்ண போறாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோ வந்து அவளை ஒண்ணும் பண்ணாம பெட்ஷீட்டை மட்டும் மேல போத்தி விட்டு அருவாட்டில் தூங்க போயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து ஒவ்வொரு உள்ளே வந்து ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு ஹீரோ மேல உட்கார, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன் என்னை உங்களுக்கு பிடிக்கலையா? நான் பாக்குறதுக்கு பையமா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன வேணாங்கிறீங்களா? நான் ஹீரோவை கேட்க, மியாசாக்கி இந்த பக்கம் பசங்க எப்பவுமே அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு பார்க்க அழகா இருந்தாலும் சரி, அழகா இல்லாட்டியும் சரி, அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறவான்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஹீரோ மட்டும், நான் அதை பத்திலாம் அவங்க கிட்ட நான் பேச வரல. எனக்கு நான் உண்மையா லவ் பண்றேன், அந்த ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன், மற்றபடி எதுவும் இல்லை. மியாசாக்கியும் ஹீரோ மேல ஒரு ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி தெரியுது. ஒவ்வொருவும் அப்பனா சரி, உங்களை நான் லவ் பண்ண வைக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், உங்களை நான் லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில மியாசாக்கி எல்லாரும் வழி அனுப்பிக்கிறாங்க. அப்ப மியாசாக்கி யூனாவை பார்த்து மட்டும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நோட்ல ஒன்று எழுதி கொடுக்குறா. அது என்னன்னு சொல்லிட்டு யாரும் காமிக்கல. ஹீரோவும் கேட்கிறான், என்ன எழுதி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது சீக்கிரட் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் சொன்னோன்னே என்ன சொல்லியிருப்பானா, யூனா நீங்க நைட்டு தூங்கும் போது ரொம்ப அக்ரெசிவா தூங்குறீங்க, அது மட்டும் இல்லாம உங்க ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் பாத்துருங்க. அது மட்டும் இல்லாம கொக்கராசிக்கு எப்போ வேணா உங்க மேல மூடு வரலாம், அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருப்பா. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த ஒரு எபிசோட நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.